can you walk slowly? Ravi sir. Ravi sir. Straight ma'am, look straight. Bro, mobile. Look straight ma'am. Look straight. Bro, the man. Straight ma'am. Look straight. Straight ma'am. Straight sir. Guys, can we all go out for the press meet and just leave Auntie and here? There are press photographers from all the presses. They want to take. எல்லாருக்கும் வணக்கம். As always எனக்கு ரொம்ப சந்தோஷம் to be back at Lily launch. ஏன்னா இது வந்து I think it's the second launch I've done for Lily and Pondicherryல it's the first branch and as you can see இது ரொம்ப everyday jewelry மாதிரி designs இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு and I think it's the working women's choice definitely. And of course, auntie and uncle, very nice to see you again. Gautam, Thank you. as always. Yeah, I guess that's it. நீங்களே சுத்தி பார்த்தீங்கன்னா, especially all the rose gold, which is a very new age, new woman thing. So, என்னாச்சு? சரி. So yeah, எல்லாரும் கண்டிப்பா வரணும். I think இன்னைக்கு காலையில தான் they did another launch, Feda. அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டா more traditional jewelry, correct? So இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. That's Chalani special. இப்போதுக்கு I am mask கவினோட அதுல நான் இருக்கேன். பரவலாம் கூட உங்களுடைய பாட்டு சினிமால அடிக்கடி வரும் பின்னணிகள்ல பாட்டும் வரல, ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல உங்களை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கான்சர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா பாட்டு வரல, அதனால புதுசா எதுவுமே வரல, நான் எதுவும் பாடல. அவ்வளவுதான். இனிமே மீண்டும் தொடங்கும். நீங்க எல்லாம் எல்லாமே காத்தெல்லாம் அங்கேயே நிக்குது உங்களா. ஒரு சில நடிகைகளும் வந்து பெரிய பெரிய வரலாற்று ஆளுங்களோட பயோகிராஃபியில் நடிக்கிறாங்களா? வரலாற்று ஆளுனா பயோகிராஃபி. ஏதோ ஒரு கேரக்டர் இப்ப இந்திரா காந்தி மாதிரி நடிக்கிறாங்க, அவரு சம்யுக்தா மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இந்த கேரக்டர் நடிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆசை. மேடம், விஜய் அரசியலுக்கு வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது அரசியலுக்கு வருவீங்க? கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியலுக்கு வந்தா ஐ மீன் ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வரது இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. தயாரிப்பாளர் சங்கம் வந்து கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் வச்சு இப்ப வந்து சினிமாவெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்ப கட்டுப்பாடுகள்லாம் அதிகமா வச்சிருக்காங்க. சின்ன ப்ராஜெக்ட் பட்ஜெட் படம்லாம் வந்து எல்லா தியேட்டருக்கு போகணும், நடிகைகள்லாம் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க, அவங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்ல முக்கியமான முடிவா எடுத்திருக்காங்க. நான் கிட்டத்தட்ட புதுசா எதுவுமே பண்ணல, இப்போதான் நானே நடிக்கிறேன். ஸோ இதை பத்தி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய சினிமா கேரியர்லயே நீங்க எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு? அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்க? நான்
என்ன ஆசைப்பட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன் ஆக்சுவலி. எல்லாமே பண்ணிட்டேன். த்ரில்லர் பண்ணியிருக்கேன், ஹாரர் பண்ணியிருக்கேன், அட்வென்ச்சர்